எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். ஒரு அருமையான வசனம். 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு அருமையான வசனம். இது இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். இந்த வசனத்தில் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்முடைய தோழரை பார்க்கிலும், அதாவது இதை புரிந்து கொள்ளும்படி நம்ம சொல்லணும்னா, நம்ம ஒரு சபையாக இருக்கிறோம் அல்லது ஒரு குழுவாக இருக்கிறோம். அதாவது அதற்குள்ளாக நான் சொல்கிறேன், சிஸ்டர்ஸ்னால் சிஸ்டர்ஸு, பிரதர்ஸ்னால் பிரதர்ஸு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவருடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவருடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி தேவன் அப்படி பண்ணினார் அப்படின்றது. தேவன் எப்பொழுதுமே பாராபட்சம் உள்ளவர் அல்ல. அவரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிழல் கூட இல்லை. ஆனால் அவர் நம்மை அபிஷேகிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல சொன்னது போல அவர் நீதியை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார். மாத்திரமல்ல, இந்த இடத்துல அதனால், அப்படிப்பட்ட காரியத்தினால் அவர் என்ன செய்கிறார்னா, தோழரை பார்க்கிலும், நான் இந்த இடத்துல முக்கியமாக நிறையா காரியத்தை இந்த இடத்துல முக்கியப்படுத்தலாம். நான் சொல்ல விரும்புவது, இந்த இடத்துல தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண முடியும். என்னோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் எனக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் அதிகமாய் தர முடியும். இப்படி ஒவ்வொருவருக்கும் தர முடியும். ஒவ்வொருவரும் இப்படி சொல்லலாம். நம்ம என்னோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை அதிகமாய் தர முடியும். ஏனென்றால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவராக இருக்கிறார். நமக்கு அபிஷேகத்தை தர, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அப்படின்னு. நம்மள்கிட்ட இருக்கிறதான ஒருவேளை அது தோல்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அபிஷேகம் நம்மிடத்தில் அதிகமாய் வரும் பொழுது, தோழரை பார்க்கிலும் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்னா, அப்படிப்பட்ட வீழ்ச்சியிலிருந்து நாம் எழும்பி வர முடியும். நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மளிடத்தில் என்ன செய்யும்னா இருக்க முடியும். அதான் அதில் உள்ள ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்தார். எப்போதும் அவரிடத்தில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு அபிஷேகம், தொடர்ந்து. அதாவது ஏதோ இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு ஒரு மாதிரி வெறுமையாக நான் உணர்றேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த பூமியில் பல காரியங்கள் நடக்கலாம். நமக்கு விரும்பின காரியங்கள் நடக்கலாம், விரும்பாத காரியங்கள் நடக்கலாம். அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு எது முக்கியம்னா, ஆண்டவரே, நான் எப்போதும் அபிஷேகத்தினால் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, தோழரை பார்க்கிலும், உம்முடைய தோழரை பார்க்கிலும் நான் என்ன செய்வேன், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது,
தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த இடத்துல பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு அப்படின்றது வந்து சாதாரண ஒரு இந்த ஆவி ஆத்மா சரீரம் சொல்கிறோமே அதை மீன் பண்ணலை. இந்த இடத்துல வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்பிரிட்டு, அதாவது ஹோலி ஸ்பிரிட். அதில் எப்படி இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா, அண்ட் த சைல்டு க்ரூ அண்ட் பிகம் ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. கேபிட்டல் லெட்டர் ஸ்பிரிட் அது வந்து பார்த்திங்கன்னா என்எம்வி அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் குழந்தையாக இருந்த பொழுதே அவர் என்ன செய்தார்னா, ஆவியினாலே, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியினாலே அவர் என்ன செய்தார்னா நிரப்பப்பட்டிருந்தார். இன்னொரு வசனம், நல்ல ஒரு வசனம், அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா 4 அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி ஒரு அருமையான வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். நான் தான் சொல்கிறேன், என்னன்னா இயேசுவுக்கு செய்ததை நமக்கும் செய்வார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்ய அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர் அப்படியே, அதாவது நிறைந்தவராய்னா எப்போயோ நிறைந்தவராய் அல்ல. அது இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜீசஸ் பீயிங் அப்படின்னா அவர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து பிரதர் சொல்லும்போது ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் ஒரு அருமையான வசனம். நான் எடுக்கிற வசனங்கள் ரொம்ப அருமையான ஒரு வசனம். கவனமாக நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அந்த இடத்துல 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து பீயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது அப்படியே முழுவதுமாக தொடர்ந்து நிறைந்து கொண்டே இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்டதான வாழ்க்கை, ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம இல்லாமல், நானும் சில நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், அப்படி ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஃபீல் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்டதான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு எப்போதும் ஆவியினாலே நிறைந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அதை நான் வாஞ்சிக்கிறேன், அது எனக்கு வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த வாழ்க்கை வாழ முடியாது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நமக்கு தருவார். இது ஒரு ஐஎஸ்வியில் இப்படி இருக்குது. ஐஎஸ்வி அதாவது பட் கீப் ஆன் பீயிங் ஃபில்டு வித் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. பட் கீப் ஆன் தொடர்ந்து பீயிங், தொடர்ந்து அப்படி இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும், ஃபில்டு வித் ஸ்பிரிட் அப்படின்றது. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு ஆவியில் நிறைந்த ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்ய. அப்படிப்பட்டதான வாழ்க்கை எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை தெரியுமா? ஆண்டவரால் எப்போதும் ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் எல்லாத்தையும் செய்கிறதான ஒரு வாழ்க்கை, ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான வாழ்க்கை நீர் வாழ்ந்தீர் இந்த பூமியில், நாங்களும் வாழ எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய, கிருபை தாங்க. கண்டிப்பாக தருவார். அதனால தான் அந்த இடத்துல முது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான வசனம் நம்மளுக்கு இருக்குது. நம்மளை நிரப்ப முடியும், நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்ய முடியும்னா அப்படிப்பட்டதான ஆவியினால் நிரப்ப முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 11 வசனத்தில் ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னு இருக்கு. ஆவியிலே அனலாயிருங்கள், ஈகர்லி ஃபாலோ த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஃபயர் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. அப்படியே ஆவியில் அப்படியே நெருப்பாக இருக்கிறது. அப்படியே அது நான் என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து ஆண்டவரே, நான் எப்போதும் ஆவியில் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். நான் அதுதான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி நிரப்ப அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எப்படி எலியாவின் ஆவி எலிசாவுக்கு 2 மடங்காக கிடைத்ததோ, அது பழைய ஏற்பாட்டு. ஆனால் இப்பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான ஆவியை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார்.
குறிப்பாக இளைஞர்கள், வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கைமார்கள், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும், எனக்கு நீங்கள் உதவி செய்ய அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா, கண்டினியூவாக என்ன செய்வார்னா அதை தருவார். அதை கண்டிப்பாக அவர் தர முடியும், அவர் தர வல்லவர். அப்படிப்பட்டதான வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், ஒரு அருமையான ஒரு வசனம், 38வது வசனம், 10:38. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது. ஆண்டவர் என்ன செய்தார்னா, தேவன் என்ன செய்தார்னா, அவரை அப்படியே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை நிரப்பினார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்கு எப்போது வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு எப்போது வேண்டும். நான் நன்மை செய்ய வேண்டும். நான் ஒரு பாவத்தை மேற்கொள்வது அப்படின்னா அது ஈஸி கிடையாது. சும்மா அப்படியே நான் ஒரு சாதாரணமாக இருந்துக்கிட்டு சரி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பண்ண முடியாது. அதற்கு மாறாக ஆண்டவரே, எனக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு அந்த வல்லமை வேண்டுமே, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமே, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு கரிசனையாய், எந்த அளவுக்கு நாம் ரொம்ப ஆண்டவரை சார்ந்து நம்ம ஜீவிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா, அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தந்து தொடர்ந்து அதில் நிலைத்திருப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார். அதில் பாராபட்சமே அவர்கிட்ட, நான் அதெல்லாம் முன்னாடியே சொன்னேன், அவர்கிட்ட பாராபட்சமே கிடையாது. மனிதர்கள் தான் பாராபட்சம், தேவனிடத்தில் ஒரு பாராபட்சமே கிடையாது. ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு தோழரை பார்க்கிலும் உங்களை, என்னை என்ன செய்வார்னா அவர் அபிஷேகிப்பார். ஆனந்த தைலத்தினால் என்ன செய்வார்னா அபிஷேகிப்பார். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கின்றேன். ஒரு அருமையான ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம், 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். அப்படியே இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது அல்லது நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை என்ன செய்ய முடியும்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், அவர் அபிஷேகத்தினால் என்னை நிரப்ப முடியும். அதெல்லாம் முடியும். எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த வசனம் பாருங்களேன், எவ்வளவு ஒரு உற்சாகமான வசனம் பாருங்கள். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பேதுரு பேசும்போது பேசுகிறவங்க கேட்டவங்க எல்லாருமேலுமே என்ன வந்துச்சு, பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்னா அபிஷேகித்தார். அதே போல் நம்மளும், ஆண்டவரே நான் கேட்கும் போதே எனக்கு என்ன செய்ய, அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா கண்டிப்பாக அபிஷேகத்தை என்ன செய்வார், தருவார். அவரால் முடியும். எல்லாமே நம்ம கற்பனை கிடையாது, எல்லாமே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், ஏற்கனவே நடந்திருக்கிறது, அது நமக்கும் நடக்கும். ஆண்டவரே நீ எனக்கு என்ன செய்ய, உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த வசனம் அதாவது தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்கு, எப்படி அப்படின்னா பாருங்க, God gives him the spirit without limit அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன கிடையாதுன்னா ஒரு லிமிட்டே கிடையாது, அளவே கிடையாது. அவர் அளவில்லாமல் என்ன செய்திருக்கிறார்னா நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நம்ம ஒரு இடத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5, அதை எடுக்க வேணாம், 5:5 நம்ம வாசிக்கிறோம்ல, அவர் என்ன செய்தார்னா பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்திருக்கிறார், அந்த தேவ அன்பால் ஊற்றி இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மை அப்படி நடத்துகிறார், அப்படி நம்மை அபிஷேகிக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார்.
ஆண்டவரே என்னை நீங்கள் அபிஷேகிங்க, நான் தேவையுள்ள மனுஷன் ஆண்டவரே, இது வேற எதுக்கும் இல்லை, நான் என்னுடைய லாபத்துக்கு அல்ல ஆண்டவரே, உமக்காக நான் ஜீவிக்க வேண்டுமே, உமக்காக நான் வாழ வேண்டுமே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா கண்டிப்பாக அப்படிப்பட்டதான கிருபையை, அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை, வல்லமையை நம்மீதும் என்ன செய்வார்னா ஊற்றுவார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நான் ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிக்கை புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், நிறைய பேர் இருக்காங்க, அதில் 7 பேர் இருக்காங்க, அதில் நான் ஸ்தேவானை எடுத்துக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்னா அப்போஸ்தலர் முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணினார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 8வது வசனத்தில், அதாவது 6:8 அப்படி வாசிக்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அப்படின்னு இருக்கு. நமக்கு பெரிய அற்புதம் அதெல்லாம் வேணாம். ஆண்டவர் யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவார். நமக்கு தேவையானதெல்லாம் ஜீவியம்தான். ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஜீவியம் வேண்டும் ஆண்டவரே, இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்ய. இந்த இடத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார்னா நிறைந்தவராய் இருந்தார். 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். 13வது வசனத்தில் பாருங்க. 13வது வசனத்தில் அவருக்கு விரோதமாக பாருங்க, ஸ்தேவானுக்கு விரோதமாக, லாஸ்ட் இதை வாசிக்கிறேன், ஸ்தேவானுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான் என்று குற்றம் சாட்டினார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை எதற்கு அப்படின்னா குற்றம் சாட்டினார்கள். ஆனால் இவரோ ஆவியில் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார், அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய ரெஸ்பான்ஸ், அவருடைய காரியம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல், அதாவது ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவருடைய ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், அவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் அப்படியே அமைதியாக இருந்தார். அவர் கூச்சல் போடல அல்லது பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அவர் அமைதியாக இருந்தார். அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசமாக இருந்தது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், குற்றம் சாட்டினார்கள். நம் மீது குற்றம் சாட்டும் போது அப்படி இருக்க முடியுமா, அமைதியாக இருக்க முடியுமா? தேவதூதன் முகம்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அமைதியாக, ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், அமைதியாக இருந்துடுறேன், பரவாயில்ல அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு அமைதியாக இருக்க முடியுமா? இல்லை 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 அப்படின்னு தான் நம்ம சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஆனால் உண்மையிலே ஆவியில் நிறைந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா குற்றம் சாட்டும் போது இயேசுவும் இந்த ஸ்தேவானுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. இயேசுவும் அதே மாதிரி தான் இருந்தார், ஸ்தேவானும் அதே மாதிரி தான் இருந்தார். பாருங்கள், இன்னொரு ஒப்புமையை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. 54வது வசனம் 7:54 நான் வாசிக்கிறேன். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள். எதுக்கெல்லாம் நமக்கு அபிஷேகம் வேண்டும் என்றால், உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணுவேன். எதற்காக அப்படின்னா பல்லை கடிக்கும் பொழுது, மற்றவர்கள் கோபப்படும் பொழுது, எரிச்சல் படும் பொழுது நான் எப்படி இருப்பேன்னா, இந்த இடத்துல அப்படி பாருங்க. அதற்குரிய 55வது வசனத்தை பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய்,
திரும்பவும் யோசிக்கிறோம் பாருங்களேன், அருமையான வசனம். அவன் பரிசுத்தா அப்படி பல்லை கடிக்கும் பொழுது பரிசுத்த, நான் அப்படி நினைப்பேன் சில நேரத்தில், நான் அப்படி சொல்லியிருக்கேன் சில வேலையில். நம்ம யாராவது ஒரு கோபப்படும் பொழுது, கோபப்படுத்தும் வீட்டிலேயே பாருங்களேன், ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, ஒரு மனைவியோ அல்லது பிள்ளைகளோ ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல் வருது. ஏன் அந்த நேரத்தில் நான் அந்நிய பாஷை பேசக்கூடாதா? சத்தம் போட்டு பேச வேணாங்க, உழுக்கே என்ன செய்யலாம், நான் ஆவியெல்லாம் நிறையலாம்ல, அந்நிய பாஷையில் பேசலாம்ல, நான் அப்படி நினைப்பேன். ஏன் அப்போ நம்ம பேச மாட்டோம்? ஆனால் இங்கே வந்து சர்ச்சில் வந்து நான் அப்படின்னு எதையா ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தால் அர்த்தமே இல்லை. ஆனால் எங்கே ஆவியினாலே நிறைய வேண்டும் என்றால், எப்போ நமக்கு கோபம் எரிச்சல் வருகிறதோ அப்போ ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், என்னை பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அப்படின்னு இதில் வாசிக்கிறது போல, ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது நிறைந்தவனாய் என்ன செய்கிறான், இருக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இயேசுவே பார்த்துட்டார். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறாரு, அதையே என்ன செஞ்சிட்டாரு, பார்த்துட்டாரு. இதோட வேற என்ன வேணும்? பாருங்களேன், எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை இதுதாங்க. ஆனந்த தைலத்தினால் உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறது. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்ய அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வார், உதவி செய்வார். இன்னொரு ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்களேன், கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கள் கோபப்பட்டார்கள், எரிச்சல் பட்டார்கள், அவர்கள் மூர்க்கம் அடைந்தார்கள். கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, கல்லே எறிந்து விட்டார்கள். இப்பொழுது அவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சு பாருங்க. 60ஆம் வசனத்தில், அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆண்டவரும் அதே மாதிரி தான் சொல்லுவார், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லுவார். இவரும் அதே மாதிரி சொல்லுவார். பாருங்களேன், ஆவியினால் நிரப்பப்படுகிறதான ஒரு வாழ்க்கைன்றது வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட, நான் தொடர்ந்து வாழ நான் முயற்சி தான் பண்ணுறேன். நான் அப்படியே வாழ்ந்து அப்படியே தொடர்ந்து பீயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது போல் அப்படி ஒரு இது நல்லது தான். ஆனால் ஆண்டவரே, அது இடையில கொஞ்சம் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே தொடர்ந்து வேண்டுமே. நான் கீப் ஆன் அப்படின்றது போல, கீப் ஆன் பீயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். நான் என்ன செய்யணும், தொடர்ந்து அவருடைய வல்லமையினால, அவருடைய அபிஷேகத்தினால நான் நிறைந்தவனாக இருக்கணுமே. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவர் உதவி செய்வார். இதே போல் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா, பர்னபாவை பார்க்கலாம், பவுலை பார்க்கலாம். எல்லா தேவனுடைய மனிதர்களும் ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அப்படியே நிறைஞ்சு போயிருந்தாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைய முடியுமா? முடியும். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்படிப்பட்ட ஆளுகளே இதாக இருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல எசேக்கியேல் 28:14, எசேக்கியேல் 28:14 நான் வாசிக்கிறேன். 28:14 பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு 28:14 நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவதூதன் போல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவதூதனே அபிஷேகம் பண்ணப்பட்ட, நல்லா கவனிக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். பாருங்க, 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படியே இது வேணும், அது வேணும், இப்படி ஓடணும், அப்படி ஓடணும், இதை சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இந்த உலகத்துக்காகவே வாழ்கிற வாழ்க்கை.
உன்னுடைய அதை நல்லா தெளிவாக வாசிக்கிறோம். 4:5 அதை தெளிவாக வாசிக்கிறோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் வாசிக்காமீங்க, எனக்கு நேரம் இல்லை. போய் என்ன ரெஃபர் பண்ணுங்க. உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், நீ தேவன் போல என்ன செய்வேன், நான் மாறுவேன் என்றாய். அபிஷேகிக்கப்பட்ட கேருப்பு நமக்கு நல்ல ஒரு உதாரணம். நான் அபிஷேகிக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் விழுந்து போகிறதற்கு நிறைய சான்ஸ் என்ன செய்து உண்டு. எப்பனா நான் பாவம் செய்தாய், நீ பாவம் செய்தால் வீழ்ந்து போவாய். இந்த இடத்துல பாருங்க 17ஆம் வசனத்தில், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், நான் வேடிக்கையாக்குவேன், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னா அவனை தள்ளி போட்டார். அப்படி விழுந்து போன தூதன் தான் அவன் தான் பிசாசாய் சாத்தானா என்ன செஞ்சுட்டான், மாறிட்டான். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிப்பு. ஆண்டவரே, நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நாங்களும் விழுந்து போக முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எப்போதும் ஜாக்கிரதையுள்ள மனிதனாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தோழரை பார்க்கிலும் எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால், ஆனந்த தைலத்தினால் எங்களை நிரப்பும், எங்களை அபிஷேகியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உண்மையான தாகத்தோடு கூட, உண்மையான ஒரு வாஞ்சையோடு கூட கேட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆமென். அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்தை வாசிப்போம். வாசித்து திரும்பவும் அதை இப்படி தியானிப்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் அப்படின்னு இருக்கு. இது சங்கீதம் 45:7 வாசிப்போம். சங்கீதம் 45:7 அது அப்படியே தான் இருக்குது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்னு இருக்கு. இயல்பாகவே செய்யக்கூடிய காரியம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று முயற்சி செஞ்சு செய்யக்கூடிய காரியம்னு ஒன்று இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயல்பாக என்ன செய்ய முடியும், என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் இயல்பாகவே நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். அவர் மேலே இருந்து உண்டானவர், நாமோ தாழ்விலிருந்து உண்டானவர்கள். நம்ம உண்மையை ஒத்துக்கொள்வோம் அப்படின்னா, நான் இயல்பாகவே நான் நீதியை விரும்புறதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அவர் நீதியை இயல்பாகவே விரும்புவது போல நானும் இயல்பாகவே நீதியை, நியாயத்தை நான் விரும்பி அவரை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்னை அறியாமல் நான் செய்யக்கூடிய காரியம் என்னென்னா, நீதிக்கு புறம்பானதையே நாம் செய்கிறோம். அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆம் என்று ஒத்துக்கொள்வோம். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையும் பார்க்கிறார். குமாரனாய் ஆவதற்கு அவர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியினால் பிறந்த நாம் அவரை போல நாமும் நீதியை விரும்ப முடிகிறதா, அக்கிரமத்தை வெறுக்க முடிகிறதா என்றால், the ratio is always different. இந்த மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசன்றது மாதிரி, அவர் எந்த அளவுக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், நாம் எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ வச்சோம்னா, சகோதரர் நமக்கு சொல்லும்போது சொன்னாங்க, அவர் அபிஷேகம் பண்ண அந்த விதம், அளவு, ரேஷியோ அளவே இல்லை. அந்த அளவுக்காய் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டார். இந்த ரீசன் என்னென்னா, இதான் ரீசன். அவர் நீதியை இயல்பாகவே விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஆனால் நாம் பிறந்தது முதல் அக்கிரமத்தை வெறுக்கவும் நீதியை விரும்பவும் நாம் போதிக்கப்படுகிறோம்.
ஆனால் நம்மை அறியாமல், நம்மால் முடியாமல் நம்முடைய இயல்பை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய இரட்சகர், நமக்கு முன்னோடின நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு, அவர் தீமைக்கு கூட நன்மை செய்கிறவர், தீமைக்கும் நன்மை செய்கிறவர். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்னொரு காரியம் சொன்னாங்க, அவர் ஒரு கட்டத்தில் ஆவியினால் நிரம்பி இருக்கிறது, அப்புறம் ஒரு கட்டத்தில் வறட்சியாக இருக்கிறது, அப்புறம் ஒரு கட்டத்தில் நிரம்பி இருக்கிறது. நோ, இந்த வசனத்தை பேசிய தாவீது ஒரு காரியத்திற்காக ஆண்டவரை வேண்டிக் கொண்டார். நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். அப்படின்னா என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை அனுபவிக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினால்தான் இந்த மாதிரி என்னால் சங்கீதங்கள் எழுத முடிகிறது. அது தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உந்தி நான் இந்த தேவ வசனங்களை எழுதுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் ஒன்றை காண்கிறேன், என்னால் தொடர்ந்து அந்த ஆவியின் நிரம்புதலில் இருக்க முடியலையே. அதனால தான் வழி தவறி போன அந்த தாவீது, தன்னுடைய கண்களினால் இடறி போன அந்த தாவீது, நிலைவரமான ஆவியை எனக்கு தாருன்னு சொல்லுவாப்புல. எனவே நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமே என்ன அப்படின்னா, I have been filled by the Holy Spirit and never we should feel that the Holy Spirit has left us. எப்பொழுதுமே நான் ஆவியினால் நிறைந்திருக்கிறேன். ஏதேனும் ஒரு சமயத்தில் கூட ஆவியானவர் தூக்கப்பட்டு என்னை விட்டு நீங்கி போனார் என்ற அந்த அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னா இல்லை. நான் நினச்சி பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் கோபப்படும் ஒவ்வொரு சமயத்திலும் ஆவியானவர் தூரம் போய் விடுகிறார். அவர் ஒரு சாந்த சொருபி. இந்த என்னோடு ஒரு கூட இருக்கணும்னா, இது தேவனுடைய ஆலயம் என்று எண்ணப்படணும்னா, அங்கே சாந்தம் இருக்கணும், சாந்தம் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவர் இங்கே வாசம் பண்ண முடியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அந்த ஆவியானவர் தொடர்ந்து என்னோடு இருக்க முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை அமைந்து போகிறது. காரணம் என்னென்னா, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொள்வேன், இப்படி, ஆண்டவரே, நான் தாழ்விலிருந்து உண்டானவன், என்னால் உம்மை போல இருக்க முடியலை. எனவே நாம் ஒன்றை பிதாவாகிய தேவனிடத்தில் வாஞ்சிப்போம். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிரதர் அதையும் கோட் பண்ணாங்க, ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர் அப்படின்னா ஸ்தேவான். அவருக்கு சர்ச்சில் கொடுத்துருக்கிற ஊழியம் என்னென்னா சோறு போடுறது தான். அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். ஓகே, குட், பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறீங்க, ஓகே, என்ன நாளையிலேருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். நோ, சோறு போடலாம், என்ன செய்யலாம், பந்தி விசாரிக்கலாம், ஏதோ சாம்பாரோ காயோ நீ வைக்கலாம், அதுக்கு தான் உன்னை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஓகே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் இப்போ என்ன சொல்கிறதில்லை அப்படின்னா, நான் எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தெரியுமா, எவ்வளவு பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கேன் தெரியுமா, என்னை போய் சோறு போட சொல்கிறீங்களா, வேறு வேலையே இல்லை எனக்கு. நோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்துருப்பாருன்னா, வேறு யாரும் அவருக்கு எதை குறித்தும் போதிக்காதபடிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதுனால, ஓகே, ஐ வில் டூ வாட் யூ வாண்ட், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எந்த அளவுக்காய் அந்த ஸ்தேவானும் அந்த ஆண்டவராய் இயேசுவும் அந்த பிதாவாகிய தேவனும் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லுவார், நான் பிதாவிடம் போகிறேன், ஆனபடினால் நான் செய்கிறதை பார்க்கலாம் நீங்கள் அதிகமான காரியங்களை செய்வீர்கள், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள்னு சொல்லிட்டு போவார். நான் எனக்கு தெரிஞ்ச மட்டில் நான் இந்த பைபிளில் பார்க்குறது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்துவிலும் பெரிதாய் செய்தது அப்படின்னா, ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது முழங்கால் படியிட்டு, பிதாவே
இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், இவர்களை மன்னியும் சொன்னார். பார்த்தீங்களா? அங்கே தான் இருக்குங்க எல்லாமே இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வானம் திறக்கப்பட்டதையும் அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் நான் காண்கிறேன்னு சொல்லுவார். நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா அந்த காட்சியெல்லாம் சாதாரண காட்சிகள் இல்லை, நம்ம ஏற்கனவே வாச்சிருக்கோம். அதாவது எப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்து பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு வாச்சிருக்கிறோம். என்ன நடந்துட்டு இருக்கும் பரலோகத்தில் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஒரு சிம்மாசனத்தில், அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இன்னொருடைய சிம்மாசனத்தில், அவரை சுற்றி அந்த 4 ஜீவன்கள், அந்த கேருபீன்கள், எத்தனையோ பேர் என்ன செய்வாங்கன்னா, பரிசுத்தர் 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 அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஏசு எந்திரிச்சுட்டாருன்னா என்ன நினைப்பீங்க எல்லாரும்? என்னாச்சு, என்ன, ஏன் எந்திரிக்கிறாரு, ஏன் ஏசு எந்திரிக்கிறாரு, சிம்மாசனத்தில் இருக்கிறவர் எதுவும் எந்திரிக்கிறாரு? அது 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 விவரிக்கவே முடியாது. எந்திரிச்சு நிற்கிறாரு எதுக்குன்னா, வெல்டன், உண்மையும் உத்தமமும் உள்ள சீஷனே அப்படின்னு சொல்லி ஸ்தேவானை பார்த்து சொல்வதற்கு, என்னை போலவே நீனும் செய்து விட்டாய், வெல்கம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் நினைப்பேன். நான் அப்படி தான் ஆசைப்படுவேன். ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகம் பண்ணி நான் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும், அது இருக்கட்டும், அது 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 அனுமதிக்கப்படாத அல்லது இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ப்ரொஃபேன், அதாவது அது செய்யக்கூடாத காரியம் இல்லை, செய்வோம். ஆனால் அதை காட்டிலும் நான் செய்ய ஆசைப்படுவது என்ன தெரியுமா? என்னை கல்லை விட்டு எரியும் போது கூட நான் போகிற போக்கில், ஆண்டவரே என்னை கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க, அதனால் முழங்கல்லாம் போட முடியாது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலை. கல்லை விட்டு எரியும் போதும் அவருக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பயபக்தியில் அவர் என்ன செய்கிறார்? நான் அப்போ கூட முழங்கால் போடுறாரு, பிதாவே, இவர்கள் செய்வதென இந்த அறியாமல் செய்கிறார்கள், இந்த குற்றத்தைகளுக்கு சுமத்தாதிரும். The best in the whole Bible, where a man can say that I have been filled with the Holy Spirit. நான் ஆவியினால் நிரம்பியிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, இப்படி என்னை யாராவது கொல்லும்போது, கல்லெறியும் போது கூட என்னுடைய பக்தி என்னவாகுது அப்படின்னா வேஷமாகாது. அங்கேயும் என்னுடைய வாழ்க்கை வெளிப்படும், என்னுடைய அபிஷேகம் அப்படியே பொங்கி வரும். எப்படின்னா, அப்போ கூட நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களுடைய பாவங்கள் உங்கள் மேல் சுமத்தாதபடிக்கு என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னோடி நபர் செய்தது போல நானும் உங்களுக்கு செய்து காமிப்பேன்னு சொல்கிறது. இதை பார்த்த இயேசு அவரால் அங்கே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்க முடியல. அதாவது நமக்காகத்தான் அவர் என்ன செஞ்சார்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு இங்கே வந்தார். இப்போ போய் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ ஒரு மனுஷன் ஆவியினால் நிரம்பி, நான் செய்ததே நீனு செய்றியா, வெரி குட், வெல் டன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் எந்திரிச்சிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, என்னை நிரப்பும். எனக்கு தெரியுமா, நான் சும்மா இந்த பேயை ஓட்டுறது, இந்த அதிசயம் செய்கிறதா, டாடி லெட் இட் பி ஸோ, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் உன்னை செய்து காமிக்கணும். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி என்னை கல்லறியும் போது, என்னை காயப்படுத்தும் போது, என்னை கொலை செய்யும் போது, அப்பொழுதும் நான் முழங்கால் படியிட்டு பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லணும். அதுதான் அபிஷேகத்தின் நிறைவு. அப்படி என்னால் சொல்ல முடியும்னா, நான் வாய் பேசாமலே சுவிசேஷம் சொல்ல முடியும். பிரசங்கம் பண்ணணும் தேவையே இல்லை, என் வாழ்க்கை உன்னே போதும். உண்மையில் ஒரு அருமையான சத்தியம். நான் மட்டும் ஒன்றை கவனமாய் பார்த்து கொண்டால் போதும். என்னென்னா, ஆவியினால் தொடர்ந்து நிரம்பியிருந்தால் அதிக வார்த்தைகள் எனக்கு தேவையே இல்லை, என் வாழ்க்கை ஒன்றே போதும். ஆவியில் நம்ம எப்பெல்லாம் குறையிறோமோ அப்போல்லாம் சும்மா லபன்னு பேசிகிட்டே இருப்போம். 1000 வார்த்தைகள் பேசின உடனே அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி பேசுவோம். ஆனால் ஆவியினால் நிறைந்திருக்க மனுஷன் தேவையே இல்லை. He will not depend on the words, he will not depend on the time. தேவன் உண்மையிலே நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். நாம் அவர் கடன்பட்டிருக்கிறோம். ஒன்றை மாத்திரம் காத்துக்கொள்வோம். தேவரீர் உம்முடைய குமாரனை நீர் ஆவியினால் அபிஷேகம் பண்ணினது போல எங்களையும் அபிஷேகம் பண்ணும். அவர் நீதியை இயல்பாய் விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தது போல நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் சொல்வோம். இயேசுவுக்கு செய்ததை நமக்கும் செய்வார். ஆமென்.